இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, 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 I'm sorry. I'm really sorry, லக்ஷ்மி. நான் இவனை I'm sorry, லக்ஷ்மி. இது எப்படி பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. தெரியாம பட்டுச்சு. வலிக்குதா? லக்ஷ்மி, I'm really sorry. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. ப்ளீஸ் லக்ஷ்மி. பல்விந்தர், டோன்ட். நான் லக்ஷ்மி டாக்டர் கிட்ட கூட்டு போறேன். நீ உன்னோட புத்தியை காட்ட நினைக்காத, இல்லனா இன்னும் அடி வாங்குவ. லக்ஷ்மி, டாக்டர் கிட்ட போலாம் வா. எனக்கு எங்கேயும் வர வேண்டாம். உனக்கு அடிபட்டிருக்கு லக்ஷ்மி. நான் வர மாட்டேன்னு சொன்னேன். காயம் இன்னும் அதிகமாகட்டுமே. என்ன ஆயிட போகுது? அதிகபட்சம் செத்து போயிடுவோம், அவ்வளவுதானே. பரவாயில்ல, சாகுற. நீ என் மனசை நோகடிச்சிருக்கல, அதை விட இது ஒண்ணு பெருசா இருக்க போறதில்ல. லக்ஷ்மி, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? சொல்ல, எதுக்கு பண்ற? என்ன தயவு செஞ்சு விட்டுரு ரிஷி. ப்ளீஸ், நீ என்ன பத்தி கவலைப்படாத. நீ எதுக்காக கவலைப்படுற? நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவு இருக்கு? நீ என் கூடவே இருக்க, என்னை ஏமாத்தவும் செய்யற, என்னை காயப்படுத்துற, அப்புறம் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிற. நிஜமாவே எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு லக்ஷ்மி. நான் காட்டுற அக்கறை உண்மைதான். ஏன்னா எப்பெல்லாம் உனக்கு வலிக்குதோ அப்ப எனக்கும் கஷ்டமா இருக்கும். உனக்கு ஏதாவது ஆனா அப்ப நானும் வருத்தப்படுறேன். அப்படியா? இப்ப மட்டும் நீ எப்படி ஃபீல் பண்ற? அதையும் கொஞ்சம் சொல்ல. நீ என்னை ஏமாத்துறதுனால நான் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் ரிஷி, ப்ளீஸ், நீ என்னை பத்தி கவலைப்படுறத தயவு செஞ்சு விட்டுடு. என்ன விட்டுடு. நான் தரித்திரம் பிடிச்சவதான், கெட்ட சகுனம். எல்லாருக்குமே என்னால கெடுதல் தான் நடக்குது, தெரியுதுல. அப்ப என்ன விட்டுடு. எதுக்காக நீ என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுற? நீ எனக்கு இது வரைக்கும் கொடுத்த காயங்கள் பத்தாதா? இப்ப இன்னொரு துரோகத்தையும் பண்ணிருக்க. என் புருஷன் பண்ண காரியத்தை நானே தெரியாம வெளிச்சம் போட்டு காட்டிட்டேன். அப்ப நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன் சொல்லு. எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன்? என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி ஃபீல் பண்ண. லக்ஷ்மி, ப்ளீஸ், உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோ. நான் எல்லாத்தையும் கேட்க தயாரா இருக்கேன். ஆனா இப்போதைக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் எல்லாத்தையும் கேட்கறேன். நான் அதுக்கு முன்னாடி நாம டாக்டர் கிட்ட போலாம். நீ முதல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லு. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதையும் நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். நான் தான் தண்டனை அனுபவிக்கிறேன் ரிஷி. என் முகத்தை பாரு. இது தாண்டி நான் என்ன உன்னை தண்டிக்க முடியும்? எனக்கு என்ன உரிமை இருக்கு? லக்ஷ்மி, நாம இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ப்ளீஸ், முதல்ல நீ என் கூட வா. டாக்டர் கிட்ட போலாம். அவதான் சொல்றல, மூடிட்டு போடா. மறுபடியும் உன் புத்தியை காட்டுறல. குறுக்க பேசாதன்னு சொன்னல. வேண்டாம். உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. பல்விந்தர் கிட்ட நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாத. பல்விந்தர் என்னுடைய வருங்கால கணவன். நான் பல்விந்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அக்கா எங்க போயிருக்கான்னு சித்திக்கிட்ட கேட்க வேண்டியதானே? இல்ல ஷாலு, சித்திக்கும் எதுவும் தெரியாது. அக்கா எங்கேயோ போயிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஷாலு. புதுசா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போன தடவை கூட சோனல் அக்காவை கூட்டிட்டு போனப்ப கூட பெரிய தகராறு நடந்துச்சு. அக்கா எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பா. ஆனா எங்க இருக்கான்னு தெரியலையே. அக்கா அக்கா, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். அக்கா என்னாச்சு? நீ உள்ள வா. அக்கா என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா தண்ணி. இந்தக்கா குடி. அக்கா தண்ணி குடிக்கா. ஹலோ மை ஃபேமிலி, இதோ வந்துட்டேன். அட சித்தி, எங்க இருக்கீங்க? இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்கன்றல. என்ன வாட் இஸ்? ஏன் கொலைச்சிட்டே இருக்க? ஸ்வீட் எடுத்துங்க. என்னங்க? எனக்கு பணத்தை கொடுத்தத பத்தி மூத்துல இருந்து விஷயம் வெளிய வர கூடாது. அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஸ்வீட் எடுத்து வாயில போடுங்க. ஏய், why இந்த ஸ்வீட்? அப்படி என்ன நியூஸ் குட் இருக்கு? குட் நியூஸ். அத சொல்றதுக்கு தான் நான் பல்லு வந்திருக்கேன். ஹாப்பியா இரு, ஸ்வீட் எடுங்க. என்னங்க? ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லனா எக்ஸ்டீரியர்ல அவுட் பண்ணவா? அத விடுங்க, இன்டீரியர்ல ஒரு மேட்டர் இருக்கு. உங்க குடும்பத்துல ஒருத்தன் தானே நானு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாம் தீர்மானம் ஆயிடுச்சு. தீர்மானம் இல்ல, நீ சரியான அவமானம். என்னத்த உளறிட்டு இருக்க? உனக்கா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஹேண்ட்ஸமா இல்லையா? நான் ஒரு ஸ்மார்ட்டான யூத் பாய் ஆச்சே. ஆல்சோ ஈட்டபிள்.
அட கடவுளே, இவன் திருந்தவே நான் மாட்டானே. சொல்றது புரியலையா டேய் படிக்காத தற்குறி, என்கிட்ட கொஞ்சம் இங்கிலீஷ கத்துக்க. அது ஒண்ணு ஈட்டபிள் இல்ல, அக்லிஜபிள் சரி, அக்லிஜபிள் உங்களுக்கு சொல்லுவாங்க. நல்லாவே தெரியும் விடுங்க. ஆ. எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடியே அலையுது, அதனால போய் சேவ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். எனக்காக நீங்க தான் வந்து முதல்ல நிக்க போறீங்க. சரி, நிக்கறாங்க. அதை விடுங்க. ஒரு குட் நியூஸ கேளுங்களேன். பொண்ணு ஒத்துக்கிட்டா. இப்ப சாப்பிடுங்க. பொண்ணு ஒத்துக்கிட்டான்னு சொல்றேன்ல. அட கடவுளே, இந்த டாங்கி என்ன சொல்லுது? வேற ஏதாவது பொண்ணுகிட்ட மயங்கிட்டானா? ஐயோ, கொடுத்த பணத்தை திரும்ப கேட்பானே. என்ன என்ன வளர நீ? டேய், எந்த பொண்ணு உனக்கு சம்மதிச்சா? யார் அவ? அட சந்தோஷமா இருங்க, இந்த டேய், ஸ்வீட்டை எடுத்துக்கங்க. முதல்ல பதில் சொல்றியா? என் மனசுல இருக்கிற நாயகி, என்னோட உயிர் அவ. அவளை பத்தி தான் நான் கனவு காணுவேன். எப்பவுமே அவளை பத்தி தான் நினைச்சுப்பேன். இப்போ என் வாழ்க்கையை அவ கூட தான் ஓட்ட போறேன். அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நடக்கலன்னா அவளோட செத்துருவேன். சரி, செத்து தொலை. முதல்ல அவளோட பேரை சொல்லு. லக்ஷ்மி தான், வேற யாரு? நல்லா ஸ்வீட்டா இருக்கு, சாப்பிடுங்க. உனக்கு என்ன பைத்தியம் அப்போ? என்னமா உளறற? நான் சொல்லிருக்கேன், ஏற்கனவே சொல்லிருக்கேன். என்னோட அக்கா பேரை சொல்லாத, மூஞ்ச உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். அட என்ன சாலு, முகத்தெல்லாம் உடைக்க கூடாது. இப்ப நான் உன்னோட மாமன். நான் அம்மா மேல சத்தியமா சொல்றேன். டேய், சத்தியம் பண்றவனே, வந்ததுல இருந்து உளறிக்கிட்டே இருக்க. முதல்ல இங்க இருந்து வெளியே போடா. நான் சொல்றது கேக்கலையா இல்ல உங்க காது செவிடா? லக்ஷ்மி கூட கல்யாணம் நடக்க போகுது. அண்ணி, எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அதாவது ரிஷி கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நாம எதுக்காக வெயிட் பண்ணணும்? கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு ரிஷி கிட்ட சொல்லிரலாம். ரிஷிக்கும் லக்ஷ்மிக்கும் எப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சோமோ அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சிம்பிள். அதுக்கு ரிஷி ஒன்னும் குழந்தை இல்ல, வளர்ந்த பையன். அதனால அவனை கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய முடியாது. மீறி அவனுக்கு மலிஷ்காவை கல்யாணம் பண்ணி வச்சா அவனும் வருத்தப்படுவான், மலிஷ்காவையும் நல்லபடியா பாத்துக்க மாட்டான். எக்ஸாக்ட்லி. மறுபடியும் குறுக்க பேசுறியா? உன்கிட்ட நாங்க அட்வைஸ் கேட்டோமா? மாம், இல்ல மாம், நான் நீ வந்து கொஞ்சம் வாய மூடு. அட, இங்க பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. அண்ணி, அது வந்து நீ என்னோட கொழுந்தியா. அதாவது நான் உனக்கு மாமன் முறை. அறைய கூடாது, பூ போடு. பூ போட மாட்டோம், செருப்பு கழட்டி அடிப்போம். என்னடா குட்டி, நீ இன்னைக்கு பார்த்து இப்படி கத்துற? கொஞ்சம் இவளுக்கு புரிய வையேன். உனக்காக பணத்தை தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா 2 பேரும் வருத்தப்படக்கூடாதுல, அதுக்கு தான் சொல்றேன். பணத்தை பத்தி டென்ஷன் வேணாம். கல்யாண வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். வேணா உங்க அக்கா கிட்ட கேளு. அட போய் கேளுமா. லக்ஷ்மி, லக்ஷ்மி கண்ணு சொல்லுமா, உன் தங்கச்சிங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு. நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லு. முதல்ல அதோ நிக்கிறாங்க பாரு வீட்டு பெரியவங்க, அவங்க கிட்ட முதல்ல சொல்லு. அட சீக்கிரம் சொல்லுமா. லக்ஷ்மி என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட, அதுவும் எங்க மார்க்கெட்ல ரோட்ல எல்லாருக்கும் நடுவுல. அங்க ரிஷியே இருந்தான். அதுவும் ரிஷியோட முகத்தை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா.